வெல்கம் டு சீதாஸ் பேஜஸ். சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக், சிப்ஸ்ன்னு சொல்லலாம், கிராக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். 2 சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கருப்பெல்லாம் இல்லாமல் எடுத்து நல்லா க்ளீனாக 2த்தையும் சீவி வச்சுடுங்க. தோலை சீவிடுங்க. இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம இதை ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் பெருசு தடியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இது நீங்கள் இட்லி பானையில் வைக்கலாம், இல்லை ஸ்டீமரில் வைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்டீமரில் வச்சு காட்ட போகிறேன். இந்த தட்டில் போட்டுட்டு இதை ஸ்டீம் பண்ணலாம். இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க வச்ச பிறகு வச்சிங்கன்னா மூடிடுங்க. மூடிட்டு அப்படியே விடுங்க. நல்ல மஞ்சள் நிறத்துக்கு மாறிடும். உள்ளே எதுவுமே வெள்ளையாக இருக்காது. அப்படியே சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு குச்சியை வச்சு அழுத்தி பாருங்கள், டூத் பிக்கை வச்சு அழுத்தி பாருங்கள். சீக்கிரம் வந்துடும். இந்த சீட்டோடையே நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இதை வந்து நல்லா ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் சூடோடு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகும். இதை மேஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 30 கிராம் பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் நம்ம சேர்க்குறோம். இது அந்த சூட்லேயே கூட ரொம்ப ஈஸியாக கரைஞ்சி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இது உங்களுக்கு சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கரண்டி வைக்கிறோம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கை வச்சே கூட கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஜாகரி, நம்ம வெல்லத்தூள், அது வந்து 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். நான் இன்றைக்கி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் ஒரு நாட்டு சர்க்கரையை போட்டு பார்க்குறேன். அரிசி மாவு, இதுவும் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தான். அதுவும் நம்ம ஜாகரியும் இதுவும் ஒரே அளவு தான் போடுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆறி போச்சு, நான் கையிலேயே எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்ட்டு டவ்வாக கலந்தாச்சு. இதில் வந்து நீங்கள் எள் இல்லைன்னா சீரகம், உங்களுக்கு எது பிடிக்கோ அது போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பரை வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன ரவுண்ட் எடுத்து ரவுண்டாக பண்ணிக்கோங்க. அதை ரவுண்டாக பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு பால் சைஸ்க்கு வச்சுட்டு இதே மாதிரி ஒரு சின்ன பட்டர் பேப்பரை கட் பண்ணி வச்சு அது மேலே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். நான் ஒரு டபராவை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் பேப்பரை வச்சு அழுத்திடுறேன். இது ஒரே மாதிரி வர்றதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணியாச்சு. இது ட்ரோனில் வைக்கிறேன். நான் 20 மினிட்ஸ் வைக்கிறேன். 250 ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும், நம்ம எடுத்துடலாம். அப்படியே அது விட்டு அந்த பேப்பரை விட்டு அப்படியே வந்துடும். இது மாதிரி ஒன்றா எடுத்துருங்க. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒன்று வெரி டேஸ்டி. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, அதே டைமில் ஈஸியாக சாப்பிடவும் வருது. வெரி நைஸ். இது செய்து பாருங்கள். உங்களுக்கு ஜாகரி வேணுன்னாலும் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை வேணுன்னாலும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது செய்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இது வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன்.